ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்போ எடுத்தேன்னா, லாஸ்ட் வீக் நாங்க வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும்ல, வாட்டர் ஃபால்ஸில் தான் என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எல்லாருமே காலையில் நேரமாகவே கிளம்பி பஸ்ஸில் தான் போனோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ புது பிளேசஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஐரா 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 ഇവിടെ നോക്ക് ഞങ്ങ അങ്ങോട്ട് തിരിക്കടാ ആരെന്നുള്ളൂ ஐரா குட்டியை பார்த்தீங்கன்னா நின்றுட்டே வருவேன்னு கொஞ்சம் நேரம் கம்பியெல்லாம் பிடிச்சி நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா கால் வலிச்சோன்னா அவளே தானாக உட்காந்துட்டா. ரொம்ப ஜாலியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா. ரொம்ப நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால இந்த ஹேர்பின் பென்சில் எல்லாமே நிறைய மரம் எல்லாம் ஒடிஞ்சு விழுந்து கிடந்துச்சு. அது இல்லாமல் நிறைய பக்கத்தில் அந்த மண்ணெல்லாம் லேண்ட்ஸ்லைட் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டர் ஃபால் ஸ்டாப்பு வந்தாலே ஒரு நம்ம ஏரியா வந்துருச்சுங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது. எங்களோட ஸ்டாப் வந்துருச்சு. நாங்கள் இறங்க போகிறோம். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போனோன்னா, என்னோடய தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கவங்கள அவளோட இன்லாஸ் வீடு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அவங்களோட ஏரியா இருக்குது. ஸோ அவங்களையும் போயிட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு வரலான்ட்டு நாங்கள் எல்லாருமே நடந்தே போனோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வாட்டர்ஃபால் எஸ்டேட்டில் பெரிய அனிமல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காது. அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் எல்லாம் நிறையா ஆயிடுச்சு. யானை, சிறுத்தை, கரடி அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பீப்புள்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. காட்டுங்க நல்லா மழை பெஞ்சதுனால அங்கங்கே நிறையா ஃபால்ஸ் எல்லாம் குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே நல்லா தண்ணி இருந்துச்சு. நல்ல மழை பெய்கிற டைம்லலாம் இந்த ரிவரெல்லாம் நிறைஞ்சு இந்த பாலத்துக்கு மேலே வரைக்கும் தண்ணி வந்திருக்கு ஒரு டைம்லலாம். இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அழகா இருக்கோ, அவ்வளோ டேஞ்சரஸாவும் இருக்கும். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். எங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து போர் அடிச்சா எல்லாம் நாங்கள் இடையில இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பி வந்துடுவோம். அதுக்கப்புறம் வால்பாறையிலேயும் எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதை விட நம்ம பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போக தேவையே இல்லை. கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாலே போதும். அதுவே பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது டீ ஃபேக்ட்ரி. இந்த நாங்க போற வழியில வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் தள்ளி இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா டீ பிளான்டேஷன் தான் இருக்கும். நாங்க நடந்து போற வழியெல்லாம் இந்த மாரி சின்ன சின்ன ரிவரு, குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் நெறைய இருந்துச்சு. மழை பெஞ்சனால இப்ப எல்லாத்துலயுமே நல்லா தண்ணி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே வந்துட்டு இந்த மாரி ஒரு ஸ்பாட் இருக்கு. நல்லா பியூர் வாட்டர் தான் வந்துட்டு அந்த ரிவர்ல இருக்கும். மீனு எல்லாமே இருந்துச்சு. அத பார்த்தோனே வந்துட்டு இவங்களுக்கு ஜாலி ஆயிருச்சு. பசங்கள்லாம் இறங்கி மீன் பிடிக்கிறக்கு, குளிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்ச நேரம் தண்ணீல வந்துட்டு விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு, நாங்க வந்துட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். திரும்பி நடந்து வரும்போதும் நாங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த சீனரி எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டுருக்கிற டைம்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு மயில் வந்துட்டு ஃபுல்லா தோகை விரிச்சுட்டு, மழை பெய்ய போகுதுன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு கிளைமேட்டா இருந்துச்சு. அப்போ சூப்பரா வந்துட்டு அது டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சு. உடனே எங்க கூட்டத்த பார்த்தோனே அது ஓடிருச்சு. எல்லாருமே வந்துட்டு நடந்து வந்து அந்த தண்ணீலலாம் விளையாண்டுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்க வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஒரு ஈவினிங் வரைக்கும் அங்க இருந்துட்டு, ஈவினிங் மேல ஒரு 7:00 போல வந்துட்டு நாங்க திரும்ப வந்துட்டு அ வீட்டுக்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஒரு ஒன் டே ட்ரிப்பு. எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.